ربنا إنك أنت العليم الحكيم لا إله إلا الله لا شريك له له الملك وله الحمد وله كل شيء بسم الله السماء وهو السميع العليم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعة ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم خذ الأمر بالتدبير. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாளிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வாளிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள்வாளிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய மன்னரைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வாளிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய புத்தாண்டு ஹிஜ்ரி புத்தாண்டு 1446 நிறைவு பெற்று 1447 ஆண்டு பிறந்திருக்கிறது. நாம் எல்லோரும் இன்றைக்கு இந்த புத்தாண்டின் முதல் ஜும்மா தொழுகையிலே இங்கே சங்கமித்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வரக்கூடிய ஆண்டுகள் முஸ்லிம் சமூகத்திற்கு சோதனைகள் இல்லாத செழிப்பும் வளமும் மிக்க நன்மைகள் நிறைந்த ஆண்டாக அல்லாஹ் ஆக்கி அருள்வாளிப்பானாக. முஸ்லிம்கள் வசிக்கிற நாடுகளில் எங்கெல்லாம் அரசியல் சமூக குழப்பங்கள் பிரச்சனைகள் தலை தூக்குகிறதோ அது அனைத்திற்கும் அல்லாஹ் நிரந்தரமான ஒரு முடிவை கட்டுவானாக. முஸ்லிம் சமூகத்திற்கு இடையிலேயும் நாடுகளை ஆடுகள மன்னர்கள் அரசர்களுக்கு இடையிலேயும் தெளிவையும் நல்ல புத்தியையும் ஒற்றுமையும் அல்லாஹ் வழங்குவானாக. இஸ்லாமிய ஆண்டுகள், அதன் மாதங்கள் இந்த உம்மத்திற்கு பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. என்றைக்கோ நிகழ்ந்துவிட்ட சம்பவங்கள் என்றாலும் கூட ஒவ்வொரு ஆண்டு கடந்து வருகிற பொழுதும் அந்த ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நெருக்கடிகளுக்கு அன்றைக்கு நிகழ்ந்துவிட்ட ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்தில் இந்த உம்மத்திற்கு பெரிய பாடமும் படிப்பினையும் இருக்கிறது. பொதுவாக இஸ்லாமிய ஆண்டினுடைய தொடக்கமும்
அதனுடைய முடிவும் இறை சிந்தனைகளாலும் தியாக உணர்வுகளாலும் மனித சமூகத்திற்கு நன்மைகளையும் நற்சேவைகளையும் செய்யும் விதமாக அமையப்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். இஸ்லாமிய ஆண்டனுடைய கடைசி விடைபெற்று சென்ற துல்ஹஜ் மாதம், அந்த மாதமும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை, அவருடைய குடும்பத்தார்கள் இந்த சமூகத்திற்காக மனித உலகத்திற்கு செய்திருக்கக்கூடிய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு மாதமாக விடைபெற்று சென்றிருக்கிறது. அதே போல முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம், அந்த மாதத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த பல்வேறு நபிமார்கள் சந்தித்த நெருக்கடிகள், அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சங்கடங்கள், சோதனைகள், அதை அவர்கள் எதிர்கொண்ட விதம், வெற்றி பெற்ற வகை அனைத்தையும் குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. அந்த தியாகங்கள் தொடங்கி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார், அஹ்ல பைத்துகள் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தார்கள், அவருடைய குடும்பத்தாருக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய பெரிய சோதனைகளையும் தியாக வாழ்க்கையும் நினைவு கூறும் விதமாக இந்த முஹர்ரம் மாதத்துடைய முதல் மாதமும் அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில் முஸ்லிம் சமூகம் எப்பொழுதும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நேரான பாதையில் வாழ்வதற்கு முயற்சிக்கிற காரணத்தினால் சோதனைகளையும் நெருக்கடிகளையும் சந்தித்துதான் ஆக வேண்டும். எல்லா நூற்றாண்டுகளிலேயும் இஸ்லாம் மகிழ்ச்சியாக கடந்து சென்றதில்லை. எதிரிகளை சந்தித்து அவர்களை முறியடித்து விட்டுத்தான் இஸ்லாம் ஒவ்வொரு நூற்றாண்டையும் கடந்திருக்கிறது. கராமத்தியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம், அவருடைய ஆதிக்கத்தின் கீழே முஸ்லிம் சமூகம் வாழ்ந்தது. தார்த்தாரினுடைய வரலாற்றை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அது இன்னும் கொடூரமானது. அன்றைக்கு தொடங்கி எத்தனையோ வல்லரசுகளை வென்று இன்றைக்கும் வல்லரசுகளோடு ஒரு பெரிய போராட்டத்தை முஸ்லிம் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது பெற வேண்டிய வெற்றிகளையும் ரொம்ப நாசூக்காகவும் தியாக உணர்வுகளோடும் பெற்றுக் கொண்டிருப்பதையும் அரசியல் சமூக நிகழ்வுகள் நாம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் பொதுவாக முஸ்லிம் சமூகத்திற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று சொல்வது ஒரு சத்தமில்லாமல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அது ஹிஜ்ரி புத்தாண்டு நிகழ்ந்து விட்டது என்பதோ, நாம் இப்பொழுது எந்த மாதத்தில் இருக்கிறோம் என்பதோ முஸ்லிம் சமூகத்திற்கு பெரும்பாலும் நினைவிலே இருப்பதில்லை. ஒரு ஆடி மாதம் வந்தால் தெரியும், ஒரு தை மாதம் வந்தால் தெரியும், அல்லது ஐப்பசி மாதம் என்று சொன்னால் இது ஐப்பசி மாதம் என்று தமிழ் மாதங்களை எல்லாம் நினைவு கூறுவார்கள். ஆனால் அரபு மாதத்தில் எந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம் என்பது திருமண அழைப்பிதழ்களை பார்த்துத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. என்ன செய்வது, உலகத்தின் எல்லா நடைமுறைகளும் நம்முடைய வணிக தொடர்புகளும் ஆங்கில மாதங்களோடு தொடர்பில் இருக்கிற காரணத்தினால் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கும் இஸ்லாமிய மாதங்களுக்கும் அரபு மாதங்களுக்கும் ஒரு சின்ன இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்பட்டு விடக்கூடாது. நாம் நம்முடைய மாதங்களை, நம்முடைய கலாச்சாரத்தை, அந்த மாதங்களில் நிகழ்ந்திருக்கிற வரலாற்று செய்திகளை, பாடங்களை, படிப்பினைகளை நாமும் தெரிந்து கொண்டு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி 6 வருடங்களுக்கு பின்பு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்கள் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள். கடித போக்குவரத்து அன்றைக்கு இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த கடிதங்கள் எப்பொழுது எழுதப்பட்டது, அதில் தேதி குறிப்பிடப்படாமல் கடிதங்கள் அனுப்பக்கூடிய வழக்கம் இருந்தது. இந்த கடிதங்கள் எப்பொழுது அனுப்பப்படுகின்றன, எப்பொழுது பட்டுவாடா செய்யப்படுகின்றன, எப்பொழுது கைகளுக்கு வந்து சேருகிறது, வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் அது காலதாமதம் இல்லாமல் நிறைவேற்றுவதற்கு நமக்கும் ஒரு ஆண்டு கணக்கும் ஒரு மாதமும் நமக்கு தேவை என்று சஹாபா பெருமக்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இடத்திலே வந்து கேட்டார்கள். அப்படி கேட்ட காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு ஆட்சி பொறுப்பில் இருந்த ஜனாதிபதியாக இருந்த உமர் ரலியல்லாஹு மூத்த சஹாபாக்களை அழைத்து ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். எல்லோரும் நமக்கு ஒரு ஆண்டு வேண்டும் என்று கேட்கிறார்கள். நம்முடைய ஆண்டுக்கு என்ன பெயர் சூட்டுவது என்று ஆலோசனை செய்த பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் இஸ்லாமிய ஆண்டுக்கு நாம் ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர் சூட்டலாம் என்று முதல் யோசனையை சொன்னார்கள். அன்றிலே இருந்து அது அங்கீகரிக்கப்பட்டது. இஸ்லாமிய ஆண்டு என்பது ஹிஜ்ரி ஆண்டு என்று அறியப்படும்.
என்று அது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. ஆண்டுக்கு பெயர் வைத்து விட்டோம், சரி மாதங்களுக்கு பெயர் என்ன செய்வது, எந்த மாதங்களை இஸ்லாமிய மாதங்களுக்கு எப்படி பெயர் சூட்டுவது என்று அடுத்த யோசனை வந்த பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், பண்டைய காலத்திலே இருந்து இஸ்லாமிய இந்த மாதங்களுக்கு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்ற பெயர் இருக்கிறது. அந்த மாதங்கள் அந்த பெயரில் அப்படியே இருக்கட்டும், அதை நாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த மாதத்திலே இருந்து ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதத்தை கணக்கிடுவது என்று ஒரு யோசனை அங்கே சொல்லப்பட்ட பொழுது, பேசப்பட்ட பொழுது சஹாபாக்கள் பலரும் ரஜப மாதத்தை நாம் இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக சொல்லலாம், அல்லது ரமலான் என்று சொல்லக்கூடிய புனித மாதம் ஒன்று இருக்கிறது, அந்த மாதத்தை இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக நாம் அடையாளப்படுத்தலாம் என்றெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான யோசனைகளை சொன்னார்கள். அப்படி யோசனை சொன்னபொழுதுதான் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு, ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாம் முஹர்ரம் மாதத்தையே இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக நாம் வைத்துக் கொள்வோம். காரணம், துல்ஹஜ் மாதத்து முடிந்ததற்கு பிறகு ஹாஜிகள் ஹஜ்ஜிலே இருந்து புறப்பட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு அவர்கள் காலடி எடுத்து வைக்கிற காரணத்தினால் இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக நாம் முஹர்ரம் மாதத்தையே வைத்துக் கொள்ளலாம். பண்டைய முறைப்படி அது அப்படித்தான் இருக்கிறது, அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்கிற யோசனையை ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். அதுவும் சரி என்று சஹாபாக்களால் ஒத்த ஒருமித்த கருத்தோடு ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு உடைய காலத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த கிபி 622 ஜூலை மாதம் 16ஆம் தேதி ஹிஜ்ரியினுடைய முதல் ஆண்டு முதல் நாளாக கருதப்பட்டு அன்றைக்கு தொடங்கிய அந்த ஹிஜ்ரியின் ஆண்டு இன்றைக்கு 1447வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. நமக்கு இந்த ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டை கணக்கிட்டதிலேயும் அதை கொண்டு வந்ததிலேயும் வரலாற்றில் ஒரு நுட்பமான நிறைய செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது. அதில் ஒன்றாவது என்ன என்றால், இந்த ஹிஜ்ரத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டை கணக்கிட்டதிலும் அதை முடிவு செய்ததிலும் 4 பெரும் கலீஃபாக்களுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது. அந்த பயணத்தில் பங்கேற்றதில் தொடங்கி மாதங்களையும் ஆண்டுகளையும் முடிவு செய்தது வரைக்கும் 4 பெரும் கலீஃபாக்களுக்கும் இதிலே பங்கு இருக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லோரும் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கும் அபிசீனியாவுக்கும் பயணம் சென்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே வந்து நானும் ஹிஜ்ரத் போகிறேன் என்று அடிக்கடி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருங்கள் என்று அவர்களை அமர வைத்தார்கள். கடைசியில் அப்பொழுது கேட்டார்கள், ஒரு கட்டத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான அறிவிப்பும் அனுமதியும் கிடைத்த பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னோடு வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த பயணத்தில் நான் உங்களுக்கு துணையாக உற்ற துணையாக வருவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த பயணத்தில் உங்களை தேர்வு செய்ததை போல உங்களுக்கு உற்ற துணையாக என்னை தேர்வு செய்திருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது என்னால் ஆனந்த கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியவில்லை என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் முதல் கலீஃபா ரசூலுல்லாஹ்வோடு மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு மேற்கொண்ட அந்த ஹிஜ்ரத் பயணத்தின் உற்ற தோழராக பயணப்படுகிறார். இது முதல் கலீஃபாவுடைய பங்களிப்பு. இரண்டாவதாக ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய ஆண்டுக்கு இந்த பெயரை சூட்ட வேண்டும் என்ற அந்த ஆலோசனையில் தொடங்கி ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற பொழுது அன்றைக்கு மக்காவிலே இருந்த பெரும் பெரும் தலைகள், இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தவர்கள், விரோதிகளாக இருந்தவர்கள் எல்லோருக்கும் மத்தியிலேயும் எல்லோரும் கமுக்கமாக சத்தம் இல்லாமல் இரவு நேரத்தில் தனியாக மக்காவை விட்டு மதீனாவுக்கு பயணம் சென்ற பொழுது ஒட்டுமொத்த குறைஷி தலைவர்களையும் அழைத்து, நான் மக்காவை விட்டு மதீனாவுக்கு பயணம் போகிறேன், ஹிஜ்ரத் போகிறேன், உன்னால் முடிந்தால் என்னை தடுத்துப்பார் என்று சவால் விட்டு மக்காவிலே இருந்து புறப்பட்டு சென்றவர்கள் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். முதல் மாதமாக முஹர்ரம் மாதத்தை நாம் தெரிவு செய்யலாம் என்று அந்த யோசனையை சொன்ன இடத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள் என்பதோடு மட்டுமல்ல, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பு
ஒரு குடும்பமாக பெண்களையும் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு அபிசீனியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு முதல் ஹிஜ்ரத் பயணக்கூடு சென்றது. அதற்கு தலைமையேற்று சென்றவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய 3வது கலீஃபா. அதே போல இந்த இஸ்லாமிய ஆண்டுக்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர் சூட்டலாம் என்கிற யோசனையை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தரவு பிறப்பித்த அந்த காலகட்டத்தில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற திட்டத்தில் உறுதிய வாளோடு மக்கா முழுக்க, மக்காவின் எல்லை முழுக்க இரவு பகல் பாராமல் குறைஷ் குஃபார்களும் அவருடைய படையினரும் இளைஞர்களும் உறுதிய வாளோடு காத்துக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து உத்தரவு வந்த மாத்திரத்தில் இரவோடு இரவாக புறப்படுகிற அந்த காலகட்டத்தில் பெருமானாருடைய வீட்டை சூழ்ந்து கொண்டு உருவிய வாளோடு எதிரிகள் இருக்கிற பொழுதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய படுக்கையில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை படுக்க வைத்து போர்வை வைத்து மூடி வைத்து விட்டு அந்த வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றார்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். தைரியமாக, துணிச்சலாக அந்த பொறுப்பை சிறமேற்கொண்டு செய்ததில்